சேலம் மாவட்டம் ஏற்காடு சுற்றுலா தலத்தில் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அப்பகுதியில் உள்ள காட்டு விலங்குகள் அவ்வப்போது குடியிருப்புகள் நுழைந்து பொதுமக்களை தாக்கி வருகின்றன. இந்த நிலையில் ஏற்காடு 5 ரோட் பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் காட்டு மாடு ஒன்று நுழைந்தது. காட்டு மாட்டை கண்டதும் அப்பகுதி மக்கள் ஓட்டம் பிடித்து வீட்டுக்குள் முடங்கினர். கொடைக்கானலில் காட்டு மாட்டு முடியத்தில் கார்த்திக் என்ற இளைஞர் உயிரிழந்தது போல் சேலத்திலும் இதுபோன்ற சம்பவம் நடைபெறாத வண்ணம் வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அடுத்த அழிச்சமங்கலம் பகுதியைச் சேர்ந்த அறிவுகுமார் என்பவர் சிதம்பரம் நகர காவல் நிலையத்தில் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் இவர் சிதம்பரம் ரயில்வே மேம்பாலம் அருகே சென்று கொண்டிருந்தபோது திடீரென இருசக்கர வாகனத்தில் இருந்து மயங்கி கீழே விழுந்தார். இதனைக் கண்ட அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த சிதம்பரம் நகர காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அடுத்த அள்ளிநகர், முன்னியந்தாங்கல் ஆகிய பகுதிகளில் 80 நரிக்குறவர்கள் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர்கள் திருவிழா காலங்களிலும் வாரச்சந்தை நடைபெறும் பகுதிகளிலும் சென்று பாசிமணி, ஊசிமணி விற்பனை செய்து பிழைப்பு நடத்தி வந்தனர். தற்போது கொரோனா தொற்று காரணமாக பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவால் இவர்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனையறிந்த சேவா பாரத் சமூக தொண்டு நிறுவனம் அள்ளிநகர், முன்னியந்தாங்கல் ஆகிய பகுதிகளில் உள்ள 80 நரிக்குறவர்களின் குடும்பங்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை, கோதுமை மாவு உள்ளிட்ட 13 வகையான மளிகைப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய நிவாரண உதவிப் பொருட்களை வழங்கினர். புதுக்கோட்டை மாவட்ட அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் 6000க்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்து வருகின்றனர். இவர்கள் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து கல்லூரிக்கு செல்கின்றனர். ஆனால் இந்த பாதை கரடுமுரடாக இருப்பதால் நடந்து செல்லும் போது தடுமாறி கீழே விழுந்து காயம் ஏற்படுவதாக கூறும் மாணவிகள் இந்த பாதையை சரி செய்து தர வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாணவிகளின் வசதிக்காக 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஃபைபர் பிளாக் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் மாணவிகள் தமிழக முதலமைச்சருக்கும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆற்றூர் சந்திப்பில் மீன் சந்தை செயல்பட்டு வருகிறது. போக்குவரத்து நெரிசல் காரணமாக இந்த மீன் சந்தை பழைய சந்தைக்கு மாற்றம் செய்யப்பட்டது. ஆனால் ஒரு சில மீனவர்கள் மற்றும் மீனவ பெண்கள் ஆற்றூர் ஆர்சி ஆலய வளாகத்திற்குள் மீன் விற்பனை செய்து வந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஆற்றூர் பேரூராட்சி செயல் அலுவலர் மகேஸ்வரன் அங்கு மீன் வாங்க வந்தவர்களை ஒலிபெருக்கி மூலம் கலைந்து செல்ல வலியுறுத்தினார். இதனால் ஆத்திரம் அடைந்த மீனவ பெண்கள் செயல் அலுவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் திருவட்டார் காவல்துறையினர் மீனவர்களுக்கு அறிவுரை வழங்கி கலைந்து செல்லுமாறு கேட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து மீனவர்கள் தாங்கள் விற்பனைக்கு கொண்டு வந்த மீனை எடுத்துக் கொண்டு சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் பகுதி நேர ரேஷன் கடை திறப்பு மற்றும் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கான பூமி பூஜை விழா திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் விஜய கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு பகுதி நேர ரேஷன் கடை மற்றும் மேம்பாட்டு பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் திருப்பூர் மாவட்டத்தில் கொரோனா நோயாளிகளின் அனைவரின் நலமுடனும் உள்ளதாகவும் திருப்பூரில் கொரோனா பாதிப்பு குறைவாக உள்ளதாகவும் தெரிவித்தார். நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை கொரோனா பாதிப்பு மிக மிக குறைவாக இருக்கின்ற மாவட்டங்களில் நம்முடைய மாவட்டம் ஒன்று. அந்த வகையில் நம்முடைய மாவட்ட நிர்வாகம், நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் வகையில் சிறந்த முறையில் அந்த கட்டுப்பாடுகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்ன கட்டுப்பாடுகளை எல்லாம் செய்து இன்றைக்கு நல்ல முறையில் தொழில்களும் இன்றைக்கு நம்முடைய இந்தியாவில் பார்த்தீர்களேயானால் நம்முடைய திருப்பூர் மாவட்டம்தான் பனியன் உற்பத்தியிலே உலகிற்கு எடுத்துக்காட்டாக முன்னோடியாக இருக்கின்ற ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்திலே இருக்கின்ற தொழில்கள் சீராக இயங்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் ஆணை பிறப்பித்து அந்த தொழில்கள் எல்லாம் சீராக இயங்கி வருகின்றன. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த சந்தைமேடு மசூதி தெருவை சேர்ந்த தண்டபாணி என்பவர் தனது வீட்டில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து செஞ்சி காவல்துறையினர் தண்டபாணியின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செஞ்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர்.
விசாரணையில் தண்டபாணி பிஎட் பட்டயப்படிப்பு முடித்தவர் என்பதும் திருமணமான சில மாதங்களிலேயே அவருடைய மனைவி அவரை விட்டு பிரிந்து சென்றதால் மன உளைச்சலில் இருந்து வந்ததும் தெரியவந்துள்ளது. தொடர்ந்து அவரது உயிரிழப்பு குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அடுத்த குளத்தூரில் செயல்பட்டு வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் எக்ஸ்ரே எடுக்கும் வசதி இல்லாத காரணத்தால் நோயாளிகள் தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இதனை மருத்துவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பொனின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். இதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறையின் சார்பில் குளத்தூரில் உள்ள சுகாதார நிலையத்திற்கு எக்ஸ்ரே கருவிகள் வாங்க 3,80,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு எக்ஸ்ரே கருவிகள் வாங்கப்பட்டது. இந்த நிலையில் புதிய எக்ஸ்ரே மையத்தை சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த இலங்கையனூர் கிராமத்தின் அருகே சேலம் விருதாச்சலம் ரயில்வே பாதை உள்ளது. இதனால் இலங்கையனூர் கிராமத்தில் இருந்து காச்சக்குடி பகுதிக்கு செல்ல சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சுரங்கப்பாதையில் அமைக்கப்பட்டுள்ள இரும்பு கிரில் கேட்டுகளை நோட்டமிட்ட சிலர் அதனை திருடி சென்றுள்ளனர். இதனை எறிந்து ரயில்வே லைன் ஊழியர் முருகன் நல்லூர் பழைய இரும்பு கடைகளில் சோதனை செய்தார். அப்போது கண்டப்பங்குறிச்சி செல்லும் சாலையில் உள்ள ஒரு கடையில் காணாமல் போன 9 இரும்பு கேட்டுகள் லாரியில் ஏற்றப்படுவதைக் கண்ட அவர் உடனடியாக இதுகுறித்து ஆத்தூர் ரயில்வே காவல்துறையினர் தகவல் தெரிவித்தார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இரும்பு கேட்டை திருடிய நாரையூர் கிராமத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் அமுதன், கார்த்திக், சந்துரு, மணிகண்டன் என்ற 4 பேரை கையும் களவுமாக கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்த 80,000 ரூபாய் மதிப்புள்ள 12 கிரில் கேட்டுகளையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சென்னை எம்பத்தூர் அடுத்த சண்முகபுரம் பகுதியைச் சேர்ந்த மகேஷ் என்பவர் போக்குவரத்து சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். இவரது மகன் யுவராஜ் அதே பகுதியில் சிமெண்ட், மணல், ஜல்லி ஏஜென்சி வைத்து நடத்தி வருகிறார். இதனிடையே சண்முகபுரம் பகுதியில் உள்ள சில வாலிபர்கள் கஞ்சா போதைக்கு அடிமையாகி கஞ்சா விற்பனை செய்வதை கண்ட யுவராஜ் அதனை பலமுறை தட்டி கேட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர்கள் யுவராஜை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி சென்றனர். ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய யுவராஜை கண்ட அவரது தம்பி முகேஷ் அவரை மீட்டு அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த அம்பத்தூர் காவல் ஆய்வாளர் சிதம்பரம் முருகேசன் யுவராஜை தாக்கிய சூர்யா, பென்னி, கார்த்தி, யுவராஜ் என்ற 4 பேரை கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். மேலும் தப்பி ஓடிய ஒருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தி குறித்து அவதூறாக சித்தரித்து கார்ட்டூன் வெளியிட்ட தனியார் வார இதழை கண்டித்து சேலம் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆத்தூர் பேருந்து நிலையம் முன்பு கிழக்கு மாவட்ட செயலாளர் அர்த்தநாரி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வார இதழ் பிரதியை எரித்து தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராகுல் காந்தி குறித்து அவதூறாக சித்தரித்து கார்ட்டூன் வெளியிட்ட தனியார் வார இதழை கண்டித்து சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் புரசைவாக்கத்தில் உள்ள வார இதழ் பத்திரிகை அலுவலகத்தை முற்றுகையிடும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வீரபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தனியார் வார இதழ் புத்தகத்தை தீயிட்டு கொளுத்தினர். இந்திய திருநாட்டின் எதிர்காலமாக கருதக்கூடிய எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவரும் இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக திகழக்கூடிய அன்புக்கினிய தலைவர் ராகுல் காந்தி அவர்களை கொச்சைப்படுத்தும் வகையில் புத்தகத்திலே ஒரு கேலி சித்திரத்தை வரைந்து பத்திரிகை சமூகத்துக்கே ஒரு இழுக்கை தேடி தந்துள்ளார்கள். அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குறித்து பிரபல வார இதழ் அதன் பிரச்சுரத்தில் ஒரு கார்ட்டூனை வெளியிட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட வட்டார காங்கிரஸ் கட்சி சார்பில் கன்னியாகுமரி மாவட்டம் குடித்துறை நகராட்சி அலுவலகம் முன்பு மாவட்ட பொருளாளர் டாக்டர் சாமுவேல் ஜார்ஜ் தலைமையில் வார இதழை எரிக்கும் போராட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வார இதழை எரித்தும் அவதூறு கார்ட்டூன் வெளியிட்டதற்கு கண்டனம் தெரிவித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் வியாபாரிகளுக்கு கொரோனா அதிகரித்து வரும் நிலையில் வியாபாரிகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் வியாபாரிகளிடம் இருந்து பொதுமக்களை பாதுகாக்கவும்
கோவில்பட்டி வியாபாரிகள் இன்று முதல் 15ஆம் தேதி வரை 5 நாட்கள் அனைத்து கடைகளையும் அடைக்க முடிவு செய்துள்ளனர். இதில் மருந்து கடைகள், காய்கறி கடைகள் திறக்கப்படும் என்று அறிவித்துள்ளனர். இதனால் நோய் தொற்று பரவலை தடுக்க முடியும் எனவும் வியாபாரிகள் கூறியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பேருந்து நிலையம் அருகே திமுக சார்பில் நாவலூர் நெடுஞ்செழியன் பிறந்தநாள் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது. நாவலூர் நெடுஞ்செழியன் திருவுருவப் படத்திற்கு திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் இதயவர்மன் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதில் திமுக பேரூர் கழக செயலாளர் தேவராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டத்தில் கடகத்தூர், முத்துக்கவுண்டன்கோட்டை, அலேதருமபுரி உள்ளிட்ட பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட வெள்ளம் உற்பத்தி செய்யும் சிறு ஆலைகள் இயங்கி வருகின்றன. இங்கு உற்பத்தி செய்யப்படும் வெள்ளம் தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக கடந்த சில மாதங்களாக ஆலைகள் இயங்காமல் மூடப்பட்டு இருந்தது. இதனை அடுத்து தமிழக அரசு 5ஆம் கட்ட ஊரடங்கில் சிறு குறு தொழிற்சாலைகள் நடத்த அனுமதி அளித்துள்ளது. ஆனால் வாகன போக்குவரத்து சரிவர இல்லாததாலும் கரும்பு வரத்து குறைந்துள்ளதாலும் வெள்ளம் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே இத்தொழிலை நம்பியுள்ள தொழிலாளர்களுக்கு அரசின் சார்பில் உதவிகள் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்திய சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் அவர்களின் 263வது பிறந்த நாளை முன்னிட்டு அவர் பிறந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கட்டாலங்குளத்தில் அமைந்துள்ள மணிமண்டபத்தில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு, தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி ஆகியோர் அரசு சார்பில் அழகுமுத்துக்கோன் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் அதிகாரிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாப்பேட்டை அடுத்த வேப்பம்பட்டு பகுதியில் உள்ள சோதனைச் சாவடியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது 3 இருசக்கர வாகனங்களில் வந்த இளம்பெண் உட்பட 5 பேரை போலீசார் பிடித்து விசாரணை செய்தனர். அவர்கள் முன்னுக்கு பின் முரணான பதில் அளித்ததால் அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்த போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் சென்னை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த லோகேஷ், சூர்யா, லியோ ஜான், பிரியா என்பது தெரியவந்தது. இவர்கள் வேப்பம்பட்டு பகுதியில் பெட்ரோல் பங்க் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த ஹரிதாஸ் என்பவரை வழிமறித்து 1 சவரன் மோதிரம், அலைபேசி, 18,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை பறித்துக் கொண்டு தப்பி ஓடி வந்தது தெரியவந்தது. பின்னர் அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொரோனா தொற்று மற்றும் சாத்தான்குளம் இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக போலீசாரின் மன அழுத்தத்தை போக்கும் வகையில் சேலம் மாவட்ட மாத்தூர் காவல்துறை கண்காணிப்பாளர் கட்டுப்பாட்டில் இயங்கும் கெங்கவள்ளி, தலைவாசல், தம்மம்பட்டி மகளிர் காவல் நிலையம் உள்ளிட்ட 8 காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர்களுக்கு ஆத்தூர் யோகா பயிற்சி மையம் சார்பில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 2வது முறையாக யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த யோகா பயிற்சியில் டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் மற்றும் பெண் போலீசார் உட்பட 100க்கும் மேற்பட்ட போலீசார் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல்பள்ளிப்பட்டு பகுதியில் 8 மாத கர்ப்பிணி பெண் சோபனா என்பவரை அவரது கணவர் தாக்கியதில் அவர் உயிரிழந்தார். இதுகுறித்து காவல்துறையினர் சோபனாவின் கணவர் மணிகண்டன் உட்பட அவரது உறவினர்கள் 6 பேர் மீது வழக்குப்பதிவு செய்தனர். ஆனால் மணிகண்டனை மட்டும் மேல்செங்கம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த சோபனாவின் உறவினர்கள் மீதமுள்ள 5 பேரை கைது செய்ய கோரி செங்கம் நீப்பத்துறை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். திடீரென காவல்துறையை கண்டித்து மறியலில் ஈடுபட்ட ஒருவர் தீக்குளிக்க முயற்சி செய்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த மாரண்டஅள்ளி பகுதியில் உள்ள சின்னாற்று படுகையில் உள்ள மணலை மணல் கொள்ளையர்கள் சிலர் கடத்தி சென்று பல கோடி ரூபாய்க்கு வெளி மாநிலங்களிலும் மாவட்ட பகுதிகளிலும் விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் தற்போது சின்னாறு முற்றிலும் அழிக்கப்பட்டு சின்னாறு இருந்ததற்கான சுவடே இல்லாமல் உள்ளது. தற்போது மணல் கொள்ளையர்கள் மாரண்டஅள்ளியை ஒட்டியுள்ள சாமனூர், நம்மாண்டள்ளி, ராசிக்குட்டை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மணல் அள்ள அனுமதி பெற்று 30 அடி ஆழம் வரை பள்ளம் தோண்டி மணல் எடுத்து வெளி மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக மாநிலங்களுக்கு கடத்தி விற்பனை செய்து வருவதாக அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள் தங்களது வாழ்வாதாரத்தை காக்கும் வகையிலும் சட்டத்திற்கு புறம்பாக மணல் கொள்ளையில் ஈடுபடும் நபர்களை கண்டறிந்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ஈரோடு எஸ்பி அலுவலக வளாகத்தில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் காவலர்களுக்கான உணவகம் மற்றும் பல்நோக்கு கூடம் புதிதாக கட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் கதிரவன், எஸ்பி சக்தி, கணேசன் ஆகியோர் தலைமையில் இந்த கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் அமைச்சர்கள் செங்கோட்டையன், கருப்பண்ணன் ஆகியோர் சிறப்பழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய காவலர் உணவகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். இதேபோன்று பல்நோக்கு கூடும் கட்டிடத்தையும் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் நகராட்சிக்குட்பட்ட நாகல்கேணி அம்பேத்கர் தெருவில் புதியதாக சாலை அமைக்கும் பணி பம்மல் நகராட்சி சார்பில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த சாலை தரமற்ற முறையில் அமைக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பம்மல் நகராட்சி அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும், அது மட்டுமின்றி தரைக்குறைவாக நடந்து கொள்வதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே தரமான சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மும்பையில் சட்ட மாமேதை அம்பேத்கர் வாழ்ந்த வீட்டின் மீது மர்ம நபர்கள் கல்வீசி சிலர் தாக்குதல் நடத்தியதை கண்டித்தும், குற்றவாளிகளை கைது செய்து அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரியும் ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் இந்திய குடியரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் தங்கராஜ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு குற்றவாளிகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியதோடு சேதமடைந்த வீட்டை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் அடுத்த நாட்டார்மங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த பச்சமுத்து என்ற விவசாயி தனது நிலத்தில் சுமார் 10 மூட்டை சின்ன வெங்காய விதைகளை பாதுகாப்பாக வைத்திருந்தார். இந்த நிலையில் நடவு பணிக்காக கூலி ஆட்களுடன் வயலுக்கு வந்த பச்சமுத்து வயலில் வைக்கப்பட்டிருந்த 5 வெங்காய விதை மூட்டைகள் திருடப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் இதுகுறித்து அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அடுத்த எம்ஜிஆர் திட்டு மீனவ கிராமத்தில் சுமார் 300 குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். இவர்கள் சுருக்க விலையை பயன்படுத்தி மீன்பிடித்து பிழைப்பு நடத்தி வந்த நிலையில் அரசு சுருக்க விலைக்கு தடை விதித்துள்ளது. இதனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறும் மீனவர்கள் சுருக்க விலை தடையை நீக்கக் கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 20க்கும் மேற்பட்ட பெண்கள் திடீரென கடலில் இறங்கி டீசலை ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்ததால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. கன்னியாகுமரி மாவட்டம் குடித்துறை சந்திப்பில் அரசு டாஸ்மாக் கடை உள்ளது. இந்த டாஸ்மாக் கடையில் மது வாங்கும் குடிமகன்கள் கடையின் பின்புறம் உள்ள தனி நபருக்கு சொந்தமான வாழை தோட்டத்திற்குள் சென்று மது அருந்தி விட்டு அங்கேயே படுத்து தூங்குவதாக கூறப்படுகிறது. இதனால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ள அப்பகுதி மக்கள் இப்பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் சிவக்கொழுந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரி அரசு கொறடா அனந்தராமன் அளித்த புகாரின் அடிப்படையில் ஆட்சிக்கும் அரசிற்கும் எதிராக செயல்பட்டது குறித்து பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலுவிடம் விளக்கம் கேட்டதாக தெரிவித்தார். உரிய விளக்கம் அளிக்காததால் அவர் மீது கட்சித் தாவல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும், இதனால் அவர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து தகுதி இழப்பு செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் பாகூர் சட்டமன்ற தொகுதி காலியானதாக தேர்தல் துறைக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் சிவக்கொழுந்து கூறினார். ஆர்.கே.ஆர். அனந்தராமன் அவர்கள் நம்முடைய பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு அவர்களுடைய பற்றி அவர்கள் இந்த அரசுக்கு எதிராகவும் ஆட்சிக்கு எதிராகவும் பல செய்திகளை பரப்பி வருகிறார். உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்பி வருகிறார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று என்னிடம் ஒரு மனு கொடுத்தார். ஒரு முறை அல்ல, 2 முறை அவர்கள் மனு கொடுத்தார்கள். அதை நான் பரிசீலனை செய்து சட்டமன்ற உறுப்பினர் தனவேலுகளை அவரை அழைத்து அவருக்கு நான் இது பற்றி விளக்கம் கேட்டேன். அவர்களும் அதற்கு ஒரு சரியான விளக்கத்தை தராமல் காலம் தாழ்த்தி வந்தார்கள். பலமுறை அவர்களுக்கு இது சம்பந்தமாக அவர் கேட்ட கால அவகாசத்தை நான் கொடுத்தேன்.